ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், ஐ ஆம் ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு என்விரான்மெண்ட் சப்ஜெக்டில் இருந்து சில டாபிக்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட்டுன்றது நம்மளை சுற்றி இருக்க உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களுடைய காம்பினேஷனில் உருவான இயற்கை அமைப்பு. இதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது: பயோட்டிக், அபயோட்டிக், மேன்மேட். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் உயிருள்ள விஷயங்கள், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ். அபயோட்டிக்னா உயிரற்ற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், வாட்டர், ஏர். மேன்மேட் காம்பனன்ட்ஸ்னால் பில்டிங்ஸ், ரோட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸெட்ரா. எக்கோசிஸ்டம் இந்த டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பிரிட்டிஷ் எக்காலஜிஸ்ட் ஏஜி டான்ஸ்லே. எக்கோசிஸ்டம்ன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் கூட சுற்றி இருக்க உயிரற்ற காற்று, மண், நீர்னு ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற ஒரு அமைப்பு. இதில் 2 டைப்ஸ் இருக்குது: டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ன்றது நிலத்தில் வாழுற உயிரினம், அதை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை உள்ளடக்கிய பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், டுந்த்ரா. அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்னா நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்கள் மற்றும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை உள்ளடக்கிய பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் கோரல் ரீஃப்ஸ், ஈஸ்துவரி, வெட்லேண்ட்ஸ், எக்ஸெட்ரா. பயோம்ஸ் அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸில் இங்கே கிளைமேட் இப்படி தான் இருக்கும், இங்கே இந்த பிளான்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அந்த ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் தான் இருக்கும், கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காண்டினென்ட்ஸ் லைக் ஏஷியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, இந்தியாவில் யானை நிறையா இருக்கும், கல்ஃப் கண்ட்ரீஸில் கிளைமேட் ஹாட்டாக இருக்கும், அங்கே ஆயில் ரிசோர்ஸ் அதிகம். இப்படி ஸ்பெசிஃபிக்காக நேச்சுரலாக உருவாகி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் பயோம்ஸ். ப்ரொடக்டிவிட்டி ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே உருவாகிற உயிரினம் அல்லது பொருளோட அளவை ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம். இதில் ப்ரைமரி அண்ட் செகண்ட்ரின்னு 2 டைப்ஸ் இருக்குது. டீகம்போசிஷன்னா அழுகி போகிறது, செதஞ்சு போகிறது. டீகம்போசிஷனோட ப்ராசஸை பார்த்துடலாம். ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு உயிர் செத்துருச்சுன்னா அதை சுற்றி பூச்சி, புழுலாம் வந்து அந்த துண்டாக பிரிக்கும். கேட்டபாலிசம் இந்த பாக்டீரியாஸ் சிக்கலான பொருளை எளிய பொருளாக மாற்றும். லீச்சிங் மழை தண்ணியில் கரைஞ்சு மண்ணில் கலந்துரும். ஹியூமிஃபிகேஷன் பிளாக் கலரில் ஹியூம்ஸ் உருவாகும். மினரலைசேஷன் மண்ணுக்கு திரும்ப நியூட்ரியன்ஸ் கிடைச்சதால ஃப்யூச்சரில் கெமிக்கல் ரியாக்ட் ஆகி மினரல்ஸாக ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு எதெல்லாம் இந்த டீகம்போசிஷனை அஃபெக்ட் பண்ணும்? கார்பன் அண்ட் நைட்ரஜனால் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருந்தால் வேகமாக டீகம்போஸ் ஆகும், கம்மியாக இருந்தால் ஸ்லோ ஆகும். மாய்ஸ்சர் கரெக்டான ஈரப்பதம் இருந்தால் ஓகே, கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை கூடவோ இருந்தால் இந்த ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். அசிடிக் சாயிலில் கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ, அதாவது சன்லைட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜி கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லா கன்சியூமர்ஸ்க்கும் போய் ரீச் ஆகிறது இல்லை. இது 95 to 99% ஆஃப் எனர்ஜி ரிஃப்ளெக்ஷன்லேயே போயிடும். ரிமைனிங் இருக்க 2 to 10% தான் பிளான்ட்ஸ்க்கு போய் ஃபுட் செயின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ஃபுட் செயின் நேச்சுரலி பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி அனிமல்ஸ், பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணி ஹியூமன்ஸ்னு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த ஃபுட் செயினில் 2 டைப்ஸ் இருக்குது. கிரேசிங் ஃபுட் செயின் அப்படின்னா பிளான்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகி அனிமல்ஸ்க்கு, ஹியூமன்ஸ்க்குன்னு ரீச் ஆகும். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னா டெட் ஆர்கானிசம்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி பாக்டீரியா, ஃபங்கஸ்னு போகும். நெக்ஸ்ட் ஃபுட் வெப், நிறைய ஃபுட் செயினை ஒரு நெட்வொர்க்காக கனெக்ட் பண்ணுறது தான் ஃபுட் வெப். இது ஒரு ஸ்டேஜ்லையும் ஆல்டர்னேட் கன்சியூமர்ஸை ரிசீவ் பண்ணும்.
டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்த்தாச்சு. பட் சாரி, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மறந்துட்டேன். அதையும் பார்த்துடலாம். ஸ்பீசிஸ் கம்போசிஷன். ஒரு பிளேஸில் எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணுறது. 2வது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி ஆர்டராக கொண்டு வர்றது. 3வது ஸ்டாண்டிங் கிராப். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு எக்கோசிஸ்டமில் உள்ள மொத்த உயிரினத்தோட பொருள் அளவு பயோமாஸ் தான் ஸ்டாண்டிங் கிராப்ஸ். தென் 4th ஒன் ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஒரு எக்கோசிஸ்டமில் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கிற நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸோட நியூட்ரிஷனோட அளவு தான் ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.